நெஞ்சில் குடிகொண்டிருக்கும் கரூர் மாவட்ட அன்பு சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, நண்பர்களே, நம்முடைய மாவட்டம் காவிரியும் அமராவதியும் ஓடும் வளமான நிலம். விவசாயத்திலும் தொழில்களிலும் முன்னோடி. ஆனால் இவ்வளவு வளமிருந்தும் நீங்கள் இன்னும் வெள்ளப்பெருக்கு, கரையொதுக்கல், பாசன தட்டுப்பாடு, தொழிற்சாலை மாசு, குடிநீர் குறைவு போன்ற பல பிரச்சனைகளை சந்தித்து வருகின்றீர்கள். டிஎம்கே வாக்குறுதி அளித்தும் பாசன கால்வாய்களை சீரமைக்கவில்லை. தொழிற்சாலை கழிவுநீரை கட்டுப்படுத்த வலுவான சட்டங்கள் செய்யவில்லை. குடிநீர், சாலை, மருத்துவம், வேலைவாய்ப்பு எதுவும் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கவில்லை. டிஎம்கே அரசு செய்ததா? நீங்களே சொல்லுங்க, செய்ததா? அந்த குறைகளை நான் களைவதற்காகவே இங்கு வந்துள்ளேன். கரூருக்கு உரிய மதிப்பை நாங்கள் எப்போதும் தருவோம். பாசன பாதைகளை புதுப்பிப்போம். தொழிற்சாலை மாசை கட்டுப்படுத்துவோம். குடிநீர் வசதி உறுதி செய்யப்படும். கிராமப்புற மருத்துவம் மேம்படுத்தப்படும். இளைஞர்களுக்கு திறன் மையங்கள், பெண்களுக்கு பாதுகாப்பான வேலைவாய்ப்புகள் அனைத்தையும் நாங்கள் நிறைவேற்றுவோம். கரூர் மக்கள் கேட்ட குரல் இனி கேட்கப்படாமல் போகாது. உங்கள் நம்பிக்கையை பாதுகாப்பது என் கடமை. உங்கள் பாசத்தையும் ஆதரவையும் கொண்டு மாற்றத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம். இது கரூர் மாவட்டத்துல விஜய் பேசுனா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு சின்ன கற்பனை.